2K லவ் ஸ்டோரி. இந்த திரைப்படம் வந்து என்ன நானே மீட்டெடுத்துக்கிட்ட ஒரு ஒரு படம்னு சொல்லுவேன். வெண்ணிலா கபடி குழு வந்து என்னுடைய கேரியரில் நிறைய மேஜிக் நடந்துச்சு. அப்படி இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்கள், ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. இயற்கை வந்து எனக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு ஒத்துழைச்சிச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 45 டேஸ்க்கு முன்னாடி இந்த படத்துடைய ஹீரோ பார்க்கும்போது யதார்த்தமாக விஷ்ணுவோட ஆஃபீஸில் அவரை சந்திக்கும்போது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க போது இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னாரு. ஓகே, நான் இது வரைக்கும் எப்போ யார்ட்டையுமே அப்படி கேட்டது கிடையாது. அது சொல்லுங்க பிரதர், நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன். நான் படம் பண்ண ஹீரோஸ்ட்டும் கூட போய் கேட்டது கிடையாது. என்னமோ தெரியல, அன்றைக்கி சடனாக கேட்டேன். அவர் உடனே சார் பண்ணலாம் சார் அப்படின்னாரு. அப்புறம் மீட் பண்ணோம், பேசினோம். அவர் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுனால ஸோ அப்போ அவர்கிட்ட கரெக்டான ப்ரொடியூசர்ஸ் இல்லை. சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார், நான் பேசி பார்க்குறேன் சார் அப்படின்னாரு. அப்படி 45 நாள்லேருந்து ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் பேசினார். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தாங்க. அப்புறம் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு பேக் அடித்தாங்க. அவருக்கு என்னடா அப்படி அப்படிங்கும்போது நான் சொன்னேன், இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது பிரதர்னு. ஒரு 40,000 அப்படின்னாரு. எனக்கு ஒரு 10,000 போடுங்க, நம்ம அடுத்த மாதம் ஷூட்டிங் போகிறோம், இந்த படம் நடக்கும். நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையாக தயாராகிட்டோம்னா அந்த விஷயம் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் நான் பார்த்துருக்கேன். அந்த படத்துலையும் இதே மாதிரி தான். ஹீரோ யார், ப்ரொடியூசர் யாருன்னா எனக்கு தெரியாது. ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு நானே லொக்கேஷன் பார்த்துட்டு நானே கேமராமேனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சின்ன ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டெக்னீஷியனாக போய் கதை சொன்னேன். ப்ரொடியூசர் யார், ப்ரொடியூசர் தெரியல சார், ஆனால் ப்ரொடியூசர் கிடச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சார், எடிட்டர் காசி விஸ்வநாதன் சார், அப்புறம் என்னுடைய டிஏபி லக்ஷ்மன், இப்படி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஸ்கிரிப்ட் சொல்ல ஆரம்பித்தேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மியூசிக் டைரக்டர் செல்வ கணேசில் போயிட்டு கதை சொல்ல போனேன் ஃப்ரெண்டு மூலமாக. அவர்கிட்ட கதை சொல்ல போகும்போது வெண்ணிலா கபடி குழு ப்ரொடியூசர் அங்கே இருந்தார். அவர் ப்ரொடியூசர்லாம் எனக்கு அப்போ தெரியாது. நான் கதை சொல்ல போகும்போது நான் இந்த கதையை கேட்கலாமா அப்படின்னாரு. ஓகே கேளுங்க அப்படின்னு. ஸோ நான் கதை சொல்லி இப்போ முடித்த உடனே ஆனந்த் வந்து இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு. இந்த இடத்துல கைதட்டலாம். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு முழுமையாக தயாராகிட்டோம்னா நம்மளை தேடி ப்ரொடியூசர்ஸ் வருவாங்கங்கிற அந்த மேஜிக் அந்த திரைப்படத்தில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ஒரே மாதத்தில் எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைச்சாங்க. ஒரே மாதம் நாங்கள் நினச்ச மாதிரி ஷூட் போனோம். ஷூட் வந்து நான் அந்த ப்ரொடியூசர் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி அவர் 80K டைரக்டர் ஆச்சாரு. அது என்ன 2K லவ் ஸ்டோரின்னு ஒரு படம் பண்ணுறாரு, அவருக்கு 2K லைஃப்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், முதல்ல கதையை கேட்க சொல்லுங்கள், தெரியுமா இல்லையான்னு கதையை கேட்டதுக்கப்புறம் முடிவு பண்ணட்டும். நான் மகனில் இப்போ பார்த்தா கூட ஒரு 2Kக்கான அந்த லவ் இருக்கும், அந்த ஒரு ஃபன் இருக்கும். ஸோ அவர் கதை கேட்டு முடிச்சோன்னே ரொம்ப நல்லாயிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்படி தான் விக்னேஷ் சுப்ரமணியம் இந்த ப்ராஜெக்டில் வந்தார். ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையன். தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வாங்கி இந்த ப்ராஜெக்டை 38 டேஸ் ஒரே ஷெட்யூலில் முடித்தோம். அந்த 30 டேஸ்க்குள்ளே தான் எல்லாருமே உள்ளே வராங்க. ஜேபி சார் உள்ளே வராரு, துஷ்யந்த் உள்ளே வராரு, ஆனந்த் கேமராமேன் உள்ளே வராரு. ஆனந்த் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது ப்ரொடியூசர் யார் பிரதர், ப்ரொடியூசர்லாம் தெரியாது பிரதர், படம் பண்ணுவானா அப்படின்னு தான் வந்து ஆனந்த்ட்டு சொன்னேன். அப்படி தான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக உள்ளே வந்தாங்க. சிங்கமொழி அண்ணனாக இருக்கட்டும், முருகானந்தமாக இருக்கட்டும், கவின்லாம் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் ஜோ படத்துடைய கமெடியன் கவின்லாம் உள்ளே வந்தார். அப்படி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குலாம் அங்கே இருக்கக்கூடிய கேஸ்டிங் பண்ணி நிறைய பேர் நடித்தாங்க. ரொம்ப பர்டிகுலராக இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. இமான் சார்கிட்ட நான் சொன்னேன், பிரதர் எனக்கு வந்து இந்த திரைப்படம் வள்ளிமேல் திரைப்படம் வந்து எனக்கு ஒரு ஹீரோ திரைப்படம். இது நியூ ஃபேஸ். நான் மறுபடியும் வெண்ணிலா கபடி குழுக்கு அப்புறம் ஒரு டைரக்டராக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுற 9th ஃபில்ம். இந்த படம் வந்து ஒரு சிட்டியில் வளர்ந்த பையன், நீங்கள் இது வரைக்கும் ஒரு சிட்டி லவ் ஸ்டோரி பண்ணதே கிடையாது. இமான் அப்படின்னாவே ஒரு வில்லேஜ் ஸ்டோன் தான் மைண்டில் இருக்குது. நம்ம ஒரு சிட்டி படம் கலக்கணும் பிரதர், நம்மளை ப்ரூவ் பண்ணணும்.
அப்படின்னு தான் நான் பேச ஆரம்பித்தேன். அப்படி பேசி அவருக்குள்ளே பயங்கர கான்ஃபிடென்ட்டை உருவாக்கி எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வைப்பை வந்து எல்லாருக்கும் நான் பாஸ் பண்ணேன். என்னுடைய கோஆர்டினேட்டர் ஒருத்தர் ஷூட்டிங் கூப்பிடும்போது ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்தார். வாங்க இளங்கோ அப்படின்னு கூப்பிட்டேன். லாஸ்ட் மினிட்ல நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு ஹிட் படமே வேலை செய்யலை, இந்த படம் வேலை செய்வோம், கிட்டத்தட்ட நீங்கள் 5 படம் வேலை செஞ்சிட்டீங்க, ஒரு ஹிட் படம் நீங்கள் வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். அந்தளவுக்கு டூ மச் கான்ஃபிடென்ட்டாகவே நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணேன். இந்த திரைப்படம் வந்து படத்துடைய ரன்னிங்கில் ஷூட்டிங் போகும்போது ஒரு ப்ரொடியூசருக்கு ஒன்றுமே தெரியாமல் உள்ள அந்த ப்ரொடியூசருக்கு பிஸ்னஸ்னு ஒரு கணக்கு வரும்போது ஒரு பதட்டம் வரும்ல, நியூ ஃபேஸ் படம் எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் என்னது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பிரதர். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஹீரோ தவிர வேறு யாருக்குமே பிஸ்னஸ் கிடையாது, எல்லாம் படத்தை போட்டு காமிச்சு தான் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க, இந்த படம் யார் பார்த்தாலும் உடனடியாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஹோப்பை கொடுத்தேன். அந்த ஹோப்பை எக்ஸ்ட்ரா நம்ம ஆண்டனி பாக்கியராஜ் ப்ரொடியூசர் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த திரைப்படம் நிச்சயமாக வந்து என்னுடைய வெண்ணிலா கபடிகளுக்கு அப்புறம் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படமாக இருக்கும். இதுக்குள்ளே அழகாக ஒரு நட்பு, காதல், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனலை அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன். படம் ஃபுல்லாக வந்து ஃபன் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி ஒரு பிரேமலுங்கிற ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சதோ அப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அமையும். இதோடைய கலெக்ஷன் நான் எப்பயுமே சொல்லுவேன், எண்ட் ஆஃப் த டே ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைச்சா மட்டும்தான் அந்த படம் வெற்றி திரைப்படம்னு. இந்த படத்துடைய கலெக்ஷன் பெரிய அளவுக்கு இருக்கும், நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். தென் யாராவது விட்டேனா? ஸோ ஓகே, மீனாட்சி கோவிந்தராஜன் அவங்களோட பண்ணுற தேர்ட் ஃபிலிம். ஸோ ஒவ்வொருத்தங்களும் அப்புறம் பேசுகிறேன். நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த திரைப்படம். எப்போ நான் ஸ்க்ரீனில் பார்ப்போங்கிற ஒரு நான் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா படங்களையும் ஆடியன்ஸோடு பார்க்கணுங்கிற எண்ணம் எல்லா திரைப்படத்துலையும் வராது. அப்படி ஒரு எண்ணம் இந்த திரைப்படத்தில் வந்துச்சு. என் தம்பி அடிக்கடி சொல்லுவான், பாண்டி நாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒன்று இருந்து அந்த கான்ஃபிடென்ட் இல்லைடா, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஹிட்டுடா போய் பாடுறா போடா அப்படின்ட்டு நீ சொல்லுவ, நீ அந்த கான்ஃபிடென்ட் எங்கே போச்சுன்ட்டு. அந்த கான்ஃபிடென்ட்டில் இந்த திரைப்படம் சொல்கிறேன், இந்த படம் ஹிட்டு, கண்ணை மூடிட்டு நான் வந்து என்ஜாய் பண்ணி தியேட்டரில் வந்து போய் பார்க்க போகிறேன். ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மொமெண்ட்டில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், எல்லா நடிகர்களுக்கும், பர்டிகுலராக என்னுடைய முதலாளி, என்னுடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் சிவனுக்கும் நன்றி. என் கெரியர் வந்து டெலிவிஷன் சேனல்லேருந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கேமராக்கு பின்னாடி இருந்து ஒர்க்கை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு தேவை. ஃபோக்கஸ் பண்ணிங்க சார். நான் ஒரு மியூசிக் சேனலில் ஒர்க் பண்ணேன் சார். மியூசிக் டேரக்டர் வேலை செஞ்சீங்க? இல்லை, மியூசிக் சேனலில் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே வந்து சாங் லிஸ்ட்லாம் கொடுப்போம். ஸோ சாங் லிஸ்ட் கொடுக்கும்போது பாண்டிய நாடு சாங்ஸ் லிஸ்ட் வந்து நான் நிறைய வாட்டி அந்த சாங் எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சாங் எழுதி கொடுக்கும்போது நான் எதிர்பார்க்கல நீங்கள் எனக்கு ஆக்ஷன் கட் சொல்லுவீங்கன்ட்டு. காட்ஸ் கிரேஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர், ரைட்டர், ஜோ படத்தில் வந்து முக்கியமான ஒரு காமெடி பாத்திரம் பண்ணியிருப்பார். இந்த கதாபாத்திரத்துக்கு நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன். ஏன்னா மொத்தமே ஒரு 3 days தான். பட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு 2 days 3 days அப்படின்னாவே ரொம்ப யோசிப்பாங்க. அப்புறம் ஃபைனலாக வேறு வழியே இல்லாமல் நான் கவினை கூப்பிட்டேன். சரி ஓகே, சரி வா, வர சொல்லுவோம், எப்படியாவது அந்த பையனை தேர்த்திடுவோம் அப்படின்னு வர சொன்னேன். ஆனால் அந்த ராசுக்குட்டி கதாபாத்திரத்துக்கு வந்து அவ்வளோ பொருத்தமாக இருந்தார். என்ன ஒரு நிமிஷம் பிரமிக்க வச்சுட்டார், என்னடா இந்த பையனுக்கு இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் போட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு. எவ்வளோ பெரிய டைலாக் அந்த மாதிரி சொன்ன மாடுலேஷன், அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு டேவே சொன்னேன், பிரதர் அடுத்த வருஷம் டேட் ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணிங்க, இந்த சூரியங்கிற காமெடின்னு வேறு ஹீரோ வேறு ஆகிட்டான், அந்த இடம் ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்குது, கரெக்டாக அந்த இடத்த நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க பிரதர், நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நடக்கும்னு. இப்போவும் சொல்கிறேன், இதே மேடையில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ராசுக்குட்டிங்கிற கதாபாத்திரம். படத்தில் யாருக்குமே இன்ட்ரடக்ஷன் சாங் கிடையாது, இவருக்கு மட்டும் இன்ட்ரடக்ஷனுக்கு செகண்ட் ஹாஃபில் தான் வருவார். இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே ராசுக்குட்டி ராசுக்குட்டி ராசுக்குட்டின்னு ஒரு ரேப் சாங் ஒன்று போட்டு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இவரோட நடித்த பேரா நடித்த அனுஸ்ரீயை மேடை கூப்பிட்றோம். வா 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 வா. எங்கெங்கேயோ நம்மளை பிரமிக்கிற விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா நான் நிறையா புதுமுகங்கள் நடிக்க வச்சுருக்கேன். இவங்க நிறையா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன நடித்தாங்களாம் தெரியாது. ஒரு ஆடிஷனுக்கு வந்தாங்க, ஆடிஷன் வீடியோ அனுப்பிச்சாங்க, ஓகே அப்படின்னு ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டேன். எப்போயுமே எம்ஏல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் ஆர்டிஸ்டே செலக்ட் பண்ணுவேன், நியூ கமர்ஸ் எல்லாம்.
ஆனால் இந்த பொண்ணு என்னை பிரமிக்க வச்சிருச்சு. என்னடா அவ்வளோ லென்த்து டயலாக, ஏன்னா டயலாக் பேசுறது பெரிய விஷயம் கிடையாது, அந்த டயலாக் நடுவில் கரெக்டான ஸ்பாஸ் விட்டு அதோடைய ஸ்லாங்கு அதோடைய ரியாக்ஷன் வாங்கி அதை ரிப்ளை பண்ணுறதுக்குள்ள என்ன ஆச்சரியப்படுத்தினது வந்து அனுஸ்ரீ, அப்புறம் வந்து நிவேதா மேடைக்கு வாங்க. வீடியோ எடுத்துட்டு இருந்தீங்களா? ஸோ இவங்களும் வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து ஆடிஷன் பண்ணேன். பட் இவங்க ஸ்டார் திரைப்படத்தில் வந்து ஹீரோ சிஸ்டராக பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஓகே டைலாக் கொடுத்துடலாம், அப்போ நம்ம கட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ட்டு, சார் ரெடியா, எது வரைக்கும் ரெடின்னு கேட்டேன். சார் அவங்க ஃபுல்லாகவே ரெடியா? ஐயோ ரொம்ப லென்த்து டைலாக் ஆச்சு, சரி போவோம் அப்படின்னு போனால் என்னை வந்து நம்மளை அடிக்கடி வந்து சில விஷயங்கள் நம்மளை வந்து டக்குன்னு அந்த பிரமிக்க வைக்கிற விஷயம் நிவேதா பண்ணாங்க. அவ்வளோ அற்புதமான பெர்ஃபார்மர். சினிமா மேலே எங்கேயாவது சில பேர் தான் வந்து ரொம்ப பேஷனாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் கரெக்டான கான்டாக்ட் இல்லாமல், அவெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம் கோயம்புத்தூருக்கு போயிட்டு அந்த ஒரு சேனலில் வந்து நடிச்சுட்டு மறுபடியும் கோபிச்செட்டிப்பாளையமே போயிடுவான். ஆனால் அவளுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குதுங்களே, திறமையானவன் என்னைக்கா இருந்தாலும் முட்டி முளைச்சி வெளியே வந்துடுவாங்கிறதுக்கு இவங்க 2 பேர் நிச்சயமாக உதாரணம். கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆர்டிஸ்டாக வருவாங்க. ஓகே, படத்தை பற்றி பேசுங்க, என்னை பற்றி மட்டும் பேசக்கூடாது, எனக்கு சர்டிஃபிகேட் வேண்டாம். ஸோ இங்கே வந்திருந்த ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சாரை பற்றி பேசக்கூடாதா? லைக் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு செட்டில் வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின டைரக்டர் வந்து என் பேர் சொல்லி கூப்பிடுறாரு அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. லைக் அனு இந்த சைடு வா, அனு இந்த சைடு போ, அனு பக்கத்தில் இருந்த பொண்ணு அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறதே வந்து எனக்கு லைக் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கோ ஆர்டிஸ்ட்டு ஃபோன்லேயே லவ் பண்ணீங்க, ஏன்னா இவங்களுக்கு கதைப்படியே 2 பேருக்கு 10 வயசு வித்தியாசம், அத்தை பொண்ணு அவரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு அற்புதமான லவ் இருக்கும். இதுக்குள்ள பெஸ்டின்னு ஒருத்தன் வந்து உட்காந்துக்குவான் வேற, அவங்கிற அந்த பெஸ்டி செல்வா வாடா டே. இவங்க 2 பேர்த்தையும் டார்ச்சர் பண்ணவன் தான். ஸோ இவனுக்கு தெரியாது, படம் ஃபுல்லாக டைலாக்கே இருக்காது, நம்ம ஏதோ ஒரு சின்ன கேரக்டர்னு. ஆனால் படம் ஃபுல்லாக ஹீரோ பேர் ஆடியன்ஸ் நினைக்கிறானுங்களோ இல்லை, இவன் பேர் வந்து வினோத்துங்கிற கேரக்டர் அவ்வளோ ரிஜிஸ்ட் ஆயிரும். படம் ஃபுல்லாக வினோத் அந்த மாடலேஷன் சொல்லிக்காமீங்க. வினோத் ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு லவர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெஸ்டி மேலே இருக்கக்கூடிய கோவத்தை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. பேசலாம், படத்தை பற்றி பேசுங்க. கடவுளுக்கு நன்றி. 2வது நன்றி நீயே வச்சுக்க, சந்தோஷமா பேசு, என்ஜாய் பண்ணி பேசு, அப்பா அம்மா பற்றி பேசு, நீ யாருங்கிறத சொல்லு. இத்தனை கேமரா இருக்கு, மேடையை பயன்படுத்திக்க. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், என் பேர் செல்வா. சார் நான் உங்களை பற்றி சொல்லி தான் சார், சொல்லு. சுசி சாரை பற்றி சொல்லணுன்னா அனு சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு மானிட்டரில் உட்காந்துட்டு செல்வா கொஞ்சம் நேரம் பாருங்க அப்படி நான் வந்து உட்காருங்க அப்படிங்கும்போது எனக்குலாம் அப்படி பேன் உட்காந்துருக்கேன். என்னடா அது சார் நேஷ்னல் அவார்டு டைரக்டர் நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் இப்போ என்ன ஓரமாக தான் சார் உட்காந்துட்டு இருந்தேன், டக்குன்னு ஏற்றி விட்டீங்க. 3 பேர் சம்மந்தப்பட்ட 3 பேர் வர வேணாமா? ஆமாம் சார், ரொம்ப நன்றி சார். உங்கள் படத்தில் நான் வந்து உங்கள் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிது பார்க்குறதே எனக்கு பெரிய விஷயம். உங்கள் படம் கண்டிப்பாக பாரு, நீ நடிச்சிருக்க சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். நீவாதாட்ட கொடு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கிடைக்கும், இந்த படத்தில் கிடைக்காது. இப்போ நீங்கள் பேசுங்க, நான் அவ்வளோ பெரிய கதாபாத்திரம் அடுத்த படத்தில் நான் தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு கதை சொன்னப்போ நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் கால் வந்துச்சு, இந்த மாதிரி படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு கேரக்டர் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டு சொல்லி தான், எப்படி சொல்கிறதுனா, இவர் படம் பார்த்துருக்கேன், இது பண்ணியிருக்கேன், ஆனால் இவரை பர்சனாக ஆஃப் த ஸ்க்ரீன் இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். யார் இந்த ஃப்ரெண்டு? பாய் ஃப்ரெண்டா? ஸோ நோ சார், நோ மீடியம்ல அதான் சொல்லக்கூடாது. இல்லை சார், நிஜமாலுமே அவர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஓகே. ஆக்சுவலி அவங்க வந்து சினிமாவில் ரொம்ப பேஷன் இருக்கிற ஆள். அவங்க வந்துட்டு ஒரு டேரக்டரும் அவங்கள பற்றி வந்துட்டு ஆன் த ஸ்க்ரீன் இல்லாமல் ஆஃப் த ஸ்க்ரீனும் ஆஃப் ஸ்க்ரீன் என்ன சொன்னாங்க எனக்கே தெரியாது, சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவர் வல்லவர். நான் உங்க கூட தனியாக சொல்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்யூ சார் என்ன செலக்ட் பண்ணதுக்கு. செகண்ட் வந்துட்டு என்னோட கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர், ஜேபி சார் ஆகட்டும், வினோதினி மேம் ஆகட்டும், ஜெகவீர் ஆகட்டும், மீனாட்சி கோவிந்தராஜன் ஆகட்டும், அவங்க கூட பண்ணுறப்ப அவங்க பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்காங்க, பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் ஜெயவீர் மீனாட்சியில் பெரிய ஆர்டிஸ்ட் உனக்கு சார் அப்படி பார்த்தா அவங்க
இதாக பார்த்தா படத்தில் சொல்கிறேன் சார். பெரிய கேரக்டர் பெரிய கேரக்டர். அப்படி பார்க்குறப்ப அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க என்ன. நான் வந்து இப்படி ஒருத்தங்க கூட பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக கம்ஃபர்டபுளாக அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டு சீனு வந்துட்டு வினோதினி மேம் கூட தான். கடைசி சீனில் வந்துட்டு அவங்க வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப நான் என்னை அறியாமல் நான் உள்ளே போயிட்டேன். நான் வந்து அதை போனதுக்கப்புறம் நான் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், தேங்க்யூ மேம். எல்லாத்துக்குமே கேமராமேன் சார் ஆகட்டும், இவங்களுக்காகட்டும், என் கூட நடித்தவங்களுக்காகட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கு. முக்கியமாக சார் சொல்ல மறந்துட்டேன், ப்ரொடியூசர் சார் விக்னேஷ் சுப்ரமணியம் அவருக்கும் தேங்க்யூ, பெரிய தேங்க்யூ.